மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து நாளில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு பிடிவாதங்கள் இருக்காது. தாயாரிடம் இருந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் கிளியர் ஆகி புதிய சொத்துக்கள், புதிய ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் பெரிய வருமானங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது அது 3 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு உலட்டிக்கிட்டு ஐயோன்னு சொல்லி ஒரு அனத்தல்கள், ஒரு புலம்பல்கள் அதிகமாக இருக்கும். என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான, குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வக்கரமாக இருக்கும்போது தாயார், மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, அதுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மற்றும் வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதி சனி வந்து சந்திரன் வந்து குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்களை கொடுக்கும். குழந்தைகளை கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே வரும்போது புதிய வேலை சம்மந்தமான விஷயங்கள் தேடி வரும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகளோ இல்லை எலும்புல வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக, ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் கை கால் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ பாசஸ் வந்து உங்களை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து வக்கரமாக 12 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12 பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு வந்து 4 ரியல் எஸ்டேட், வண்டி வாகன துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். கூடவே சுக்கிரன் இருக்கனால சில நேரத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும். அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே சிறப்பு தான்.